30ஆம் தேதிக்குள்ள இந்த பாலம் ஒப்படைக்கணும். எப்படி நம்ம ஐயா வரவேற்கும் போது அன்றைக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தான் நம்பர் 1. ஏன்னா வேப்பனப்பள்ளி போகும்போது ஐயா சூழலை பண்ணும்போது நைட்டு 11:30 நடு நீசியம் தாண்டி கிட்டத்தட்ட 20,000 பேர் ஐயாவை வரவேற்பதற்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். 2024 நடைபெற வேண்டிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்னைக்கு யார் யாரோ எதை சொல்லலாம். நிச்சயமாக இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நான் விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக பணியாற்றி நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் பிடித்து நான் இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இயக்கத்தின் சார்பிலே முதல் கட்ட சர்வே நம்ம ஐயா வருவதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக 3 தொகுதிகளிலும் எடுக்கப்பட்டது. அந்த 3 தொகுதிகளிலும் அண்ணா முன்னேற்ற கழகம் தான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று கருத்து வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய ஒசூர் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட 10% வாக்குகளை கூடுதலாக பெற்று இங்கு நிறுத்தப்படுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று முதல் கட்ட சர்வே சொல்லி இருக்கிறது. இப்படியே நாம் அனைவரும் ஒற்றுமையாக பயணித்தோம் என்று சொன்னால் 3 சட்டமன்ற தொகுதியும் அதிமுகவுடைய இயற்கை கோட்டை என்பதை நாம் நிரூபித்த காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கியம். அதனால் நம்ம ஐயா என்ன சொல்லுகிறாரோ, நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதன்படி ஒன்றிய கழக செயலாளர்களும் பகுதி கழக செயலாளர்களும் பேரவை கழகத்தினுடைய செயலாளர்களும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட அணியினுடைய செயலாளர்களும் ஒற்றுமையாக பணியாற்றினோம் என்று சொன்னால் நாம் நினைக்கின்ற இலக்கை நாம் அடைந்தே தீர்வோம் என்பது இந்த நேரத்திலே சொல்லி எனக்கு பேச